Orthohydroxybenzyl alcohol when reacted with PCl3. ஸோ இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சைல் ஆல்கஹால் திஸ் இஸ் CH2OH அப்புறம் ஆர்த்தோ பொசிஷன்ல OH இருக்கு வித் PCl3 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ Cl3 வந்து இந்த OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுதா இந்த OH குரூப் ரீப்ளேஸ் பண்ணும். Cl3 ஏன்னா OH ரிமூவ் பண்ணிட்டு நம்மளால Cl ஆட் பண்ண முடியும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம், செகண்ட் OHன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் OHல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்க பாண்ட் ஆயிருக்கு, டைரக்டா ரிங்ல பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் டைரக்டா என்ன பாண்ட் ஆயிருக்கு, ரிங்ல பாண்ட் ஆயிருக்கு. அப்புறம் இங்க OH இருக்கு. ஸோ டியூ டு ரெசனன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் டெவலப் ஆகும். இப்போ இது சி பிளஸ் ஆகும், இது பார்ஷியல் மைனஸ் ஆகும். ஸோ டியூ டு ரெசனன்ஸ் தேர் வில் பி பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் டெவலப் ஆகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக். இந்த பாண்டை பிரேக் பண்றது என்னது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக். அப்போ Cl இன்கமிங் Cl என்ன பண்ணும், இந்த பாண்டை பிரேக் பண்ணாது. இன்கமிங் Cl என்ன பண்ணும், இந்த பாண்டை இந்த சிக்கும் இந்த OHக்கும் இருக்கிற பாண்டை வந்து பிரேக் பண்ணாது. பிரேக் பண்ணாதனால என்ன ஆகும், இங்க இருக்கிற OHல இதனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ அதுவே செகண்ட் கார்பன் எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு, இது C என்ன ஆயிருக்கு, ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கார்பன் CH இருக்கு, H இருக்கு, தென் OH. ஸோ திஸ் கார்பன், இந்த கார்பன் வந்து ரிங் கார்பன். இப்போ இதுல இருக்கும்போது ஸோ திஸ் இஸ் அட்டாச் டு ரிங், இதான் இந்த CH2. இதுல இருக்கும்போது இங்க ரெசனன்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட். வி கேன் ஈஸிலி பிரேக் திஸ் பாண்ட். ஈஸி டு பிரேக். What happens na, the incoming group will go to எங்க போகும்னா இந்த OH பாண்டை பிரேக் பண்ணாது. இது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா CH to Cl. இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு Clக்கு போகும். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தோ பொசிஷன்ல ஹைட்ராக்சி. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற இதோட நேம் பார்த்தோம்னா இட் இஸ் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சைல் குளோரைடு. பட் இது காமன் நேம், நம்மளுடைய கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி காமன் நேம். இப்போ நமக்கு இதுல ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க IUPAC நேம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அது IUPAC நேம் அப்படின்னு வரும்போது இதோட ரூட் நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபீனால் ஆல்கஹால். நம்ம குளோரினுக்கும் ஆல்கஹாலுக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா இதோட ரூட் நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். ஸோ இதோட நேம் வந்து ஃபீனால் தான் எண்ட் நேம். இது இந்த பொசிஷன் ஃபீனால், இதை நம்ம சப்ஸ்டியூஷனா எடுக்க போறோம். அப்போ ஃபீனால்னு வரும்போது இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இது ஃபீனால் போட்டாச்சு. அப்போ இது ஃபீனாலுக்கு இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இதுதான் செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன், இது ஃபிஃப்த் பொசிஷன், இது சிக்ஸ்த் பொசிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபீனால், ஏன்னா அதுதான் ஃபங்க்ஷன் குரூப்னால அதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறோம். செகண்ட் பொசிஷன்ல அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, குளோரோ மித்தைல். இதை ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம், குளோரோ ஒரு கார்பன் இருக்கிறதுனால மித்தைல், 2-chloro methyl phenol is your answer. ஸோ இதை பார்க்காம IUPAC நேம் இல்லாம ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சைல் குளோரைடு இப்படி இது டிக் பண்ணிட்டா ராங் ஆன்சர். நம்ம IUPACன்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது, 2-chloro methyl phenol.